அங்காள பரமேஸ்வரி சரணம். நான் பவானியில இந்த யாகத்தில கலந்துக்கிட்டேன். கர்ம வினை தீர்க்கும் யாகத்தில, அங்காள பரமேஸ்வரி யாகத்தில கலந்துக்கிட்டேன். அதில வந்து என்ன அறிமுகப்படுத்த ஆரியன்ங்கிற ஐயா தான் என்ன அறிமுகப்படுத்தினாரு. அந்த யாகத்தில கலந்துக்கிட்டதுனால, அத நான் எப்பவுமே ரொம்ப டல்லா இருப்பேன். அந்த யாகத்தில கலந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 8 மணியிலிருந்து அப்படியே ஒவ்வொரு நிமிடமும் அப்படியே பயங்கரமா போணுச்சு. அப்படியே யாகம் வந்து யாகம் நடத்தக்கூடிய அந்த முறை, அந்த யாகர்கள் நடத்தக்கூடிய அந்த ஐயர்கள், இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா அற்புதமா பண்ணாங்க. அத வந்து ரொம்ப மெய் சிலிர்க்க வச்சது. நான் எப்பவுமே 10 மணிக்கு மேல நான் டல் ஆயி நான் தூங்க போகக்கூடிய ஆள் நானு. அந்த யாகத்தில கலந்துக்கிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே புத்துணர்ச்சியா இருந்தது. தூக்கம் எங்க போனதுன்னே தெரியல. அந்த மாரி ஒவ்வொரு ஒவ்வொரு செயல்பாடுகளும் அற்புதமா செஞ்சிருந்தாங்க. அந்த யாகம் வந்து தீ மூட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பரவசமா இருந்தது. பரவசம்னா என்ன சொல்றது? ஒரு தெய்வீக நிலை. அது வந்து என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஆனந்தமா இருந்தது. அப்புறம் யாகத்த முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்ட பின்னாடி பார்த்தா, மறுநாளே பெரிய பெரிய விஐபிலாம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சது. எப்போதும் இந்த கடன் தொல்ல, இந்த மாரி பெரிய பெரிய டார்ச்சர்லாம் இருக்கும் இடையில. அந்த அந்த டார்ச்சர் வந்து அன்னையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிருந்துச்சு. அவங்களுடைய தாக்கத்துலருந்து நான் கொஞ்சம் மீண்ட மாரி இருந்தது. பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் அந்த பிரச்சனையிலருந்து மீண்டு வந்தா பெரிய ஃபீலிங்கா இருக்குது. அதேபோல பண வரவுல ஆகட்டும், வீட்ல அடிக்கடி சண்டை வரும். எங்க ஃபேமிலில அடிக்கடி எங்க பங்காளி சண்டை, அக்கம் பக்கம் சண்டை. எங்க வீட்ல எங்க புள்ளைங்க, எங்க ஒய்ஃபு, எங்க அம்மா, அப்பாவால பயங்கரமா சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி சண்டை நடக்கும். அந்த யாகத்துல கலந்துட்டு வந்தோனே, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே என்ன சொல்றது? அது மாரி சண்டைகள்லாம் இல்ல. ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில சிறப்பா இருந்தது. மறுபடியும் அந்த யாகம் மறுபடியும் எங்க மறுபடியும் நடந்துச்சுன்னா கலந்துக்கலாங்கிற பெரிய ஆர்வத்துல இருக்கேன். அதேபோல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா இருக்குது ஃபேமிலியிலேயே, மற்ற விதத்தில வருமானத்திலேயே ஆகட்டும், மத்தபடி எல்லா விஷயத்திலயும் மிக சிறப்பாகவும், தெளிவாக இருக்குது. மறுபடியும் ஆரியன் ஐயா மறுபடியும் யாகம் எப்படா போடுவாருன்னு சொல்லி நான் மிகுந்த வரவேற்போட நான் காத்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. அங்காள பரமேஸ்வரி, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிறவங்களுக்கு மீண்டும் எழுந்து தீயக்கூடிய ஒரு தீயாய் பரவும் ஒரு அற்புதமான பவர். இங்கு அருள் காற்றாய் வீசுது, சக்தி தீயாய் எரிகிறது. நன்றி.